ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்ட்டில் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சுவை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ரானில் வந்துட்டு பள்ளிப்பாளையம் ப்ரான் சேர்ப்போம். இந்த ப்ரானில் வந்துட்டு நிறைய வெரைட்டி செஞ்சுருப்போங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். அது எல்லாமே தூக்கி சாப்பிட்ற ருசிங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரான் வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் சூள் வந்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி சின்ன துண்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்துட்டு 2 மடங்கு எடுத்துக்கணுங்க. தோல் உரிச்சிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு அந்த இரும்பு பாத்திரத்தில். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இரும்பு பாத்திரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அடிக்கனமான பாத்திரம் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது இதோடு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் அதை சேர்த்தாச்சு. இதுவே வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்துட்டு வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வரட்டுங்க. இப்போ இஞ்சி பொடியை கட் பண்ணிச்சுன்னா அதையும் இதோடு சேர்த்துட்டு, அதாவது ரொம்பவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்க தேவையில்லை. லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வரும்போது வதக்கிட்டு, அதுக்கு பின்னாடி தாங்க அந்த மிளகாய் சேர்க்கணும். அந்த மிளகாய் வந்துட்டு அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். முன்னாடியே நம்ம போட்டோன்னா மிளகாய் வந்துட்டு அதாவது கருகின வாடை வந்துடும். அந்த மாதிரி வாசனை வரக்கூடாது. இந்த மிளகாயில் இருந்து இறங்குற அந்த வாசனை தான் அந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ ப்ரான் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. மட்டனில் சிக்கனில் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு பள்ளிப்பாளையம் வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரானில் வந்து செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்துட்டு அவ்வளோ ஒரு சுவை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஈரம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ப்ரானில் வந்துட்டு ஈரம் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈரமே போதும். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இதுக்கு சுருள நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஈரம் எல்லாம் போன பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன்லேயே பாதி அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வத்தல் போட்டுக்கனால அதில் உள்ள காரம் எல்லாமே இந்த மசாலாவில் இறங்கிடும். அதனால் வந்துட்டு மிளகாய் தூள் ஜாஸ்தி வேணால். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இந்த கடைசியில் வர்ற அந்த மசாலா வந்துட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசி, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போவுமே பாருங்கள், அதுலேருந்து லைட்டாக ஈரம் வந்துக்கிட்டே இருக்குங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இது வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதுங்க. அதுக்கு மேலெல்லாம் வதக்கக்கூடாது. ஏன்னா அந்த ப்ரான் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு சமைக்கிறது ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் வேக விடக்கூடாதுங்க. நம்ம பொரிச்சாலும் சரி, நம்ம சமையல் பண்ணாலும் சரி, ரொம்ப நேரம் வேக விட்டால் அதோட சாப்பிட்டு தன்மை போயிடும். இப்போ வந்துட்டு தேங்காய் சீல் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டாச்சு. போட்டுட்டு அதையும் நல்லா பிரட்டிட்டுக்குங்க. சூப்பரான கம்மன்னு வாசனையோட அட்டகாசமான பள்ளிப்பாளையம் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.